கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. சகோதரன் சாமுவேல் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இன் யெஷுவா ஒய் ராங், அதாவது இந்த யெஷுவாவில் இந்த ஒய் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி யா, தட் மீன்ஸ் யாஷுவா. ஃப்ரம் வேர் ஓ கேம் ஃப்ரம் இன் யெஷுவா ஓ இஸ் நாட் தேர். ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வி பாருங்கள், யெஷுவாவில் ஒய் ராங், தப்பு. அந்த ஒய்க்கு பதிலாக யான்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த யெஷுவாங்கிற வார்த்தை இது 4 வார்த்தை கொண்டது. யோத், ஷின், வாவ், ஏன். இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் யெஷுவான்னு சொல்லுவோம். அந்த 4 எழுத்தில் ஒரு எழுத்து குறைஞ்சாலும் இந்த ஒரு எழுத்து எடுத்துட்டோன்னா ஷுவாண்டாயிரும். இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் யெஷுவா. இப்போ சகோதரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒய்இ, இந்த ஈக்கு பதிலாக ஏஹெச் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஹெச் கொண்டு வரணும் அப்படின்னா ஒய் யோதுக்கு பக்கத்தில், யோதுக்கும் ஷின்னுக்கும் நடுவில் அங்கே ஒரு ஹீப்ரு அல்ஃபபெட்ஸ் அங்கே வந்தாகணும். ஹீப்ரு எழுத்து அங்கே வந்தாகணும். அதாவது ஹே அப்படிங்கிற எழுத்து அங்கே கொண்டு வந்தால் தான் அந்த இடத்துல யாங்கிற உச்சரிப்பு வறுமை வழிய அது கொண்டு வராமல் யாங்கிற உச்சரிப்பு வராது, வெறும் யெஷுவான்னு தான் வரும். இப்போது சகோதரன் சொன்ன மாதிரி ஈக்கு பதில் ஏஹெச்சை நம்ம கொண்டு வரவே முடியாது. ஏன்னா யெஷுவா தான். யெஷுவா அப்படின்னா சால்வேஷன் சொல்லி அர்த்தம் வரும்போது இந்த யெஷுவாங்கிற வார்த்தை இது 4 எழுத்து கொண்டு. நான் இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு சில காரியத்தை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த யெஷுவாவில் இந்த 4 எழுத்து உண்டு. யோத், ஷின், வாவ், ஏன். இந்த எழுத்துக்கள் சேர்ந்தது தான் யெஷுவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை யாஷுவாவை மாற்றணும் அப்படின்னா இந்த 2, அதாவது யோதுக்கும் ஷின்னுக்கும், இந்த யோதுக்கும் ஷின்னுக்கும் நடுவில் இந்த ஹேங்கிற உச்சரிப்பு போட்டால் தான் அது யாஷுவாவாக மாற முடியும். ஆனால் நீங்கள் அதை அப்படி செய்ய முடியாது. ஏன்னா ஒரு வார்த்தையில் நீங்கள் இன்னொரு வார்த்தையை நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா இப்படி ஒரு எழுத்து, அதாவது இப்படி ஒரு எழுத்து ஹீப்ரூவில் கிடையாத ஒரு காரியத்தை நம்ம வலுக்கட்டாயமாக திணிக்கவும் முடியாது. ஸோ இது யாஷுவாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறது தப்பான ஒரு காரியம். யெஷுவாவை யாஷுவாவாக மாற்ற முடியாது. ஏன்னா மாற்றணுன்னா நீங்கள் ஒரு எழுத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா இன்சர்ட் பண்ண வேண்டியது, ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்க்க வேண்டியது. வேதம் சொல்லி ஒரு வார்த்தையை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு வார்த்தையில் இந்த வார்த்தையை நினச்சி கூட நம்ம கூட்டக்கூடாது. பாருங்கள், வேதம் குறைவற்றது. அந்த பாருங்கள், அந்த வேதத்தின்படி நம்ம யெஷுவாவை அந்த ஒய்க்கும் அந்த யோதுக்கும் ஷின்னுக்கும் நடுவில் நீங்கள் இன்னொரு லெட்டர் கொண்டு வந்தால் தான் அதை நீங்கள் யா அப்படின்னு சொல்லி யாஷுவா அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும். ஆனால் அது கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு எழுத்தே கிடையாது. ஹீப்ரூவில் அப்படி ஒரு எழுத்தே கிடையாது. நீங்கள் சரித்திரத்தை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா இன்னும் நீங்கள் எனக்கு கேள்வி எழுதுங்க, உங்களுக்கு அதுக்கூடிய விடைகளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோவா மேசியாவின் நாமத்துக்கு ஆமென்.